யார் இந்த பெனிட்டோ முசோலினி? இட்டாலியில் ஃபாசிசம் ஏன், எப்படி உருவாகுச்சு, ஃபாசிசம்னா என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். மன்னராட்சி, மக்களாட்சி, இறையாட்சி, சர்வாதிகாரம், இப்படி பல வகையான கருத்தியல்கள் அரசியலில் தொன்று தொட்டு இருந்துட்டு தான் இருக்குது. முதல் உலக போருக்கு பின்னாடி பல புதிய அரசியல் சித்தாந்தங்கள் அங்கங்கே தலை தூக்குது. ஐரோப்பாவில் மன்னராட்சி முடிவுக்கு வந்தாலும் மார்க்சிசம், சோசியலிசம், கம்யூனிசம், முதலாளித்துவம் பல சித்தாந்தங்கள் இடையிடையே உருவாகி இன்னொரு முக்கிய அரசியல் சித்தாந்தத்தில் ஒன்று தான் ஃபாசிசம். இத்தாலியில் பெனிட்டோ முசோலினியால் உருவாக்கப்பட்ட இந்த ஃபாசிச சித்தாந்தம் இன்னொரு உலக போருக்கு காரணமாக அமையுது. முதல்ல ஃபாசிசம்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபாசிசம் அப்படின்னாக்கா அரசியல் சித்தாந்தம் தான். இது 20ஆம் நூற்றாண்டில் உருவான ஒரு சித்தாந்தம். இது முதல்ல இத்தாலியில் 1922 அதிபர் முசோலினி